மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர். நாங்கள் இங்கேருந்து மஸ்கட்லேருந்து ஒவ்வொரு வருஷமும் மதுரைக்கு வர்றதுக்கு ஒரு போருக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளைட் ட்ராவல் அந்த மாதிரி ஒன்று ஸ்ரீலங்கா வழியாக வரணும், இல்லைன்னா மும்பை வயா மும்பை சென்னை வழியாக வரணும். இந்த ரெண்டுமே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி ரெண்டுமே சமூகத்தக்க வளைகுடா நாடுகள்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு விடுறாங்க. பட் மதுரைக்கு மட்டும் அந்த டைரக்ட் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி இல்லை, இது வரைக்கும் இல்லை. எங்களோட கோரிக்கை டைரக்ட் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி மஸ்கட்லேருந்து டு மதுரைக்கு வரணுன்றது தான். அது மட்டும் இல்லாது இங்கே சவுத்தில் இருக்கிற லைக் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம், விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம் இங்கேருந்துலாம் மதுரை ஏர்போர்ட் தான் அவங்களுக்கு ரொம்ப பக்கம். ஸோ அவங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அக்சஸ் ஆகிருக்கு, பட் இன்னும் டைரக்ட் ஃப்ளைட்டு விடலை எந்த ஒரு வளைகுடா நாடுகள்லேருந்தும். ஸோ எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வரணும்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபுல் டே செலவு பண்ண வேண்டியது. கனெக்டிங் ஃப்ளைட்டு வயா ஸ்ரீலங்கா வழியாக வந்து தான் வர வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா வயா மும்பை சென்னை அப்படி தான் வர்றது இருக்குது. ஸோ அது ஃபுல் டே வரும்போது ஒரு எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஃப்ரம் மஸ்கட் ஆர் எனி அதர் வளைகுடா கண்ட்ரிஸ் இருந்து விடணும். கடந்த 22 வருடமாக ஒரு கட்டுமான நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் சொந்த ஊர் வந்து மதுரை. நாங்கள் இப்போ மதுரையிலேருந்து நாங்கள் மஸ்கட்லேருந்து மதுரை ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. இப்போ வந்து நாங்கள் சென்னை போய் போகணும், இல்லை பாம்பே போய் போகணும், இல்லை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் போய் போகணும். ஸோ எப்படி போனாலும் வந்துட்டு நைட் டைம் ட்ராவலிங் இருந்து திருப்பி மார்னிங்கில் நம்ம அங்கே போய் டைரெக்டாக உடனே டைமிங் இருக்காது ஃப்ளைட்டு. ஒரு ஹாஃப் டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சென்னையில். இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஆயிரம் ட்ராவல் போகிறதுக்கு. ரிட்டர்ன் வரதுக்கு இதே மாதிரி தான் ஒரு நாள் ட்ராவல் ஆகும். ஒரு எமர்ஜென்சிக்கு போக முடியாது, அவசரத்துக்கு போக முடியாது. ஆனால் மதுரை ஏர்போர்ட் இன்டர்நேஷனலில் பண்ணி ஆல்ரெடி 10-15 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இட்டு வந்து டிராஃபிக் நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஒன்லி லைசன்சிங், பெர்மிஷன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரொசீஜரல் இஷ்யூஸ் தான் பெண்டிங்காக இருக்குது. அதை குயிக்காக கிளியர் பண்ணாங்கன்னா ஈவன் மதுரை மாவட்டம், அந்த பக்கம் விருதுநகர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இந்த எம்எல்ஏ எம்பிஸ் கூட ரொம்ப நாளாக அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் ஆக்ஷன் இல்லை. ஸோ இதை குயிக்காக கிளியர் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஈவன் இந்த மாதிரி டைரெக்டாக மஸ்கட் விடுறப்ப பொருளாதாரமும் அவங்க மதுரை சைடில் இருக்க மாவட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ டைரக்ட் ஃப்ளைட் டு மதுரையை கண்டிப்பாக விடணும். இது எங்களோட கோரிக்கை. நான் அடிக்கடி ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டு வந்துட்டுருப்பேன். இப்போ லாஸ்ட் டைம் கூட என் பையன் டெல்லியில் ஒரு இன்டர்வியூக்காக ஃப்ளைட் புக் பண்ண டயத்தில் ஒரு 2 ஃப்ளைட் மட்டும்தான். அவன் ஆக்சுவலாக பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கான் தம்பி. இன்டர்வியூக்காக டெல்லிக்காக ஒரு புக் பண்ண லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணேன். அதில் 2 ஃப்ளைட் ஏர்லி மார்னிங் தான், 2 ஃப்ளைட் மட்டும்தான் டைரக்ட் ஃப்ளைட்டு. ஒரு 6:30 தென் 7:30. அதை விட்டுட்டோம்னா கொஞ்சம் 9-10லேருந்து பார்த்தா அது டைரக்ட் ஃப்ளைட்னா 3 ஹவர்ஸில் போயிடலாம் டெல்லிக்கு ஃப்ரம் பெங்களூர். பிரேக் கொடுத்து ஃப்ளைட் அடுத்தடுத்து 9 o'clock மேலே ஃபுல்லாக நைட் வரைக்குமே பிரேக்கிங் ஃப்ளைட்டு தான். அப்போ அது ட்ராவலிங் ஹவர்ஸ் பார்த்தா 10 hours. காலையில் கிளம்புனாங்கன்னா நைட்டு தான் வர்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ மதுரை ஏர்போர்ட் வந்து 24/7 ஆக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷம். மதுரையிலேருந்து எல்லா இடத்துக்குமே டைரக்ட் ஃப்ளைட் கொடுத்தா, பிரேக்கிங் இல்லாமல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேனி ஆனந்தம் என்ற ரீட்டைல் ஷோரூம் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள்லாம் வந்து வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போகிறப்ப எங்களுக்கு வந்து டைரக்ட் ஃப்ளைட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்க எங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்கும்போது ஒரு சில நேரம் வந்து அது வந்து கரெக்டான டயத்துக்கு வர்றது. அதனால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் டிலே ஆகும். அந்த நேரத்தில் எங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வந்துருச்சு அப்படின்னாக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒர்க்கு வந்து எங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் சேவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள்லாம் முன்னாடியெல்லாம் போகும்போது பார்த்தாக்க டெல்லி இது போகணுன்னா கூட கனெக்டிங் ஃப்ளைட் வந்து சென்னையில் போட்டுருவாங்க. சென்னையில் போடும்போது எங்களுக்கு அங்கே வந்து கொஞ்ச நேரம் ஒரு 3 hours 2 hours லேட் பண்ணி கூட கிடைக்கும். அது இல்லாமல் அந்த நாள் ஃபுல்லாகவே எங்களுக்கு பகல் ஃபுல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. அது மறுநாள் தான் பர்ச்சேஸு மற்ற இதெல்லாம் கிளம்புற மாதிரி இருக்குது. அதனால் டைரக்ட் ஃப்ளைட்டு எதுவும் இருந்துச்சு அப்படின்னாக்க எல்லாமே வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் நிறையா வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து கொஞ்சம் சந்தோஷத்துலேயே கொஞ்சம் வருத்தமான செய்தியாக நான் கருதுகிறேன். ஏன்னா வந்து த்ரூ ஃப்ளைட் இருந்தால் தான் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியாகும்.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா நேரங்கள் வந்து மிச்சமாகும். இப்போ நாங்கள் வீல் சேரில் போகிறோம்னா 2 ஃப்ளைட் மாறும்போது அதில் இறங்கி திருப்பி அடுத்த ஃப்ளைட் மாறும்போது எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு வீல் சேரில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் மதுரையிலேருந்து விடக்கூடிய அனைத்து விமானங்களும் கனெக்டிங் ஃப்ளைட் இல்லாமல் நேரடி ஃப்ளைட்டாக விமானமாக விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்கள் எத்தனையோ வயசானவர்கள்லாம் வந்து பயன்பெறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கும். இந்தியாவுக்காக பல முறை விளையாடிருக்கேன். 30 நாடுகளுக்கு மேலே சென்றிருக்கேன். லண்டன், பிரான்ஸு, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ரஷ்யா, பெல்ஜியம், அப்படி யூகே, இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி விமானங்களில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா த்ரூ ஃப்ளைட் இருந்தால் எங்களுக்கு வந்து நேரங்கள் பணம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். இந்த பிரான்ஸ் போகும்போது வந்து த்ரூ ஃப்ளைட் போயிருக்கேன், லண்டன் போகும்போது த்ரூ ஃப்ளைட்டில் போயிருக்கேன், அதே மாதிரி ஆஸ்திரேலியா போகும்போது த்ரூ ஃப்ளைட்டில் போயிருக்கேன். இப்படி கனெக்டிங் ஃப்ளைட் போனோம்னா இப்போ நாங்கள் இங்கேருந்து துபாயில் போய் இறங்கிடுவோம். துபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 hours வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஃப்ளைட்டுக்காக. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில சமயம் பேக்கெலாம் மிஸ் ஆகிடும். நாங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சில பேக் வராது, 5 நாள் கழிச்சு வரும், சில பேக் 1 மாதம் கழிச்சு வரும். இதெல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்குது. நாங்கள் விளையாட்டுக்காக போகும்போது அந்த முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிறோம். பேக் வராமல் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காம நாங்கள் விளையாடுறது கூட பெரிய தடையாக இருக்கும். அதனால் பொதுவாக வந்து நம்முடைய மதுரையிலேருந்து விடக்கூடிய அனைத்து விமானங்களுமே நேரடி விமானங்களாக இருக்கணும். அதாவது கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் அனைவருமே பயன்பெறுவாங்க. இப்போ மதுரைக்கு வந்து சர்வதேச விமானம் வந்திருக்கு. இதில் என்ன நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டே நிறைய ஃப்ளைட் இல்லை. ஒரு சில நாளில் ஒரு சில ஃப்ளைட் மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட் கிடைக்கிது. இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, வர்ற பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நாள், நம்ம இப்போ ட்ரெயினில் ஒரு 2-3 நாள் போகிறோம்னா அது ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டயர்டாயிரும். நம்ம வந்து அந்த ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியாது. அப்போ வந்து நம்ம யாரும் ஃப்ளைட்டை ப்ரிஃபர் பண்ணி போகிறோம். ஆனால் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு சவுத் ஏஷியன் அஃபிஷியலாக போயிருந்தேன். அப்போ இங்கேருந்து வந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து அசாம் போகிற மாதிரி போக வேண்டியது இருந்துச்சு. இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு ஒரு 6 hours, அங்கே போய் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு 6 hours, அங்கே 2.5 hours ஜர்னி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 day இங்கே வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாறி டைரெக்டாக மதுரையிலேருந்து நிறைய ஃப்ளைட் அனுப்பினா தான் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம மதுரை வந்து இப்போ தென் தமிழகத்தின் மிகப்பெரிய தொழில் நகரமாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம மதுரையை சார்ந்து மதுரை வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து இப்போ நிறைய வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதுபோல் நம்ம இங்கே தொழில் புரிந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து அதிகமான முறையில் வெளிநாடுகள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை விமான நிலையத்தை வந்து அதில் இயங்கக்கூடிய விமானங்களை வந்து நேரடி விமான சேவை தொடங்க வாய்ப்பு இருந்தால் நல்ல ஒரு மதுரை வந்து இன்னும் ஒரு முன்னெடுப்பு வந்து நல்லபடியாக அமையும். தொழில் நகரம் தவிர்த்து இப்போ இங்கே பணிபுரியக்கூடியவர்களை வந்து ஒரு அவசர காரணத்துக்காக வெளிநாடுகளிலிருந்து மதுரை வரக்கூடியவர்கள் 2-3 விமானங்கள் மாறி வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஸோ அந்த இது வந்து இப்போ மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையம் மாதிரி நீங்கள் முன்னெடுத்து சென்று 24x7 முறையில் வந்து நேரடி விமான சேவை, இதுதான் எங்கள் மதுரை மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது, நெடுநாள் கோரிக்கையாக இருக்குது. ஸோ அந்த 24x7 வந்து நேரடி விமான சேவை வந்து பல்வேறு கல்ஃப் கண்ட்ரிலேருந்து சரி, நிறைய நம்ம மக்கள் பணிபுரியக்கூடிய இடங்கள்லேருந்து சரி நேரடி விமான சேவையை தொடங்கினாங்கன்னா இங்கேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களும் நல்ல முறையில் வந்து நம்ம மதுரையோட பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்லும். அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் வந்து இப்போ மதுரை மல்லிகை ரொம்ப ஃபேமஸ். இது தினசரி வந்து மதுரை மல்லிகை எல்லா உலக நாடுகளுக்கும் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. அது வந்து பல விமானங்கள் மாறி தான் இப்போ ஒவ்வொருத்தோட கையில் போய் சேருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் உதாரணத்தை நான் சொல்லிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஏற்றுமதியை வந்து பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதை தவிர்த்து அன்றாடம் பயணிக்கக்கூடியவர்கள், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் பணிபுரியவர்கள் இங்கே மதுரைக்கு வந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்.